குருவே துணை. நம் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னியா லக்னத்துக்குலாம் செவ்வாய் பகவான் 3-8 கூடியவராக வர்றாரு. அதாவது 3ஆம் அதிபதியும் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி, 8ஆம் அதிபதியும் ஒரு மறைவு ஸ்தானாதிபதியாக வர்றாரு. இந்த கன்னியா லக்னத்துக்குலாம் செவ்வாய் பகவான் திசையை நடத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மேல். திசையை நடத்தினார்னா கஷ்டகாலத்தை தான் கொடுப்பாரு. அந்த மூணாம் அதிபதிக்கு காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்து சகோதரன் வழியில் சகோதரன் கொடுக்கறதுல தாமதப்படுத்துவார். அல்லது சகோதரன் இருந்தால் 2 பேரும் பிரிவினை உண்டு பண்ணி தூரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது தூரத்தில் வாழ்க்கை வாழ்வாங்க. அப்போ அப்படி வாழும்போது சகோதரனோட பிரச்சனைகள் வராது. இந்த மாதிரி ஏன்னா 3ஆம் அதிபதி கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வரும்போது அவர் கெடுதல்கள் செய்யறதுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு. 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியாக வரும்போது அவர் கேந்திரத்தில் இல்லாமல் 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாருன்னா அதிகப்படியான கெடுதல்கள் செய்ய மாட்டார், நன்மையை தான் செய்வார். அல்லது செவ்வாய் பகவானை ஒரு வளர்ப்புற சந்திரனோ அல்லது குருவோ சுக்கரனோ பார்த்துருந்தாலோ சேர்ந்துருந்தாலோ இந்த கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டார் செவ்வாய் பகவான். எங்கே இருந்தாலும் மறைஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, சுபகிரகத்தின் தொடர்போடு செவ்வாய் பகவான் இருந்தார்னா கன்னியா லக்னத்துக்கு கெடுதல்கள் அதிகமாக செய்ய மாட்டார், நன்மையை தான் செய்வார். வாழ்த்துக்கள்.